Hello students, today we discuss the solution for the last trivial questions based on how to calculate the equivalent mass by oxide formation method. Oxide formation method definition pathina, the mass of metal which combined with 8 gram of oxygen or 5.6 liter of oxygen is the equivalent mass of that metal. That is 8 gram equivalent of oxygen எந்த மெட்டல் வந்து கம்பைன் ஆகுதோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டல் கம்பைன் ஆகுதோ அந்த அமௌண்ட் தான் அந்த பர்டிகுலர் மெட்டலுடைய ஈக்குவலன்ட் மாஸ். இதில் வந்து 5.6 லிட்டருங்கிறது ஈக்குவலன்ட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன். இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுனா ஈக்குவலன்ட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு மோலார் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் in liter by valency and valency into atomicity. Okay, molar volume is 1 mole of gas volume da molar volume. Ella gas molar volume value வந்து 22.4 liter. Okay, இப்போ valency of oxygen வந்து 2 and the atomicity வந்து 2. Atomicity is the number of atoms. Okay, which is equal to 5.6 liter. This is the equivalent volume of oxygen. Okay, இப்போ இதில் வந்து நமக்கு equivalent mass calculate பண்ணுறதுக்கு formula எழுதிக்கலாம் first. Okay, equivalent mass of metal is equal to mass of metal into equivalent mass of oxygen by mass of oxygen. Okay, இப்போ இதுவே வந்து mass கொடுக்காம volume கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு mass of metal into equivalent volume of oxygen which is 5.6 liter by the equivalent volume combined volume of oxide formation method combined volume of oxygen. Okay, இந்த formula யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். Then இந்த formula ஞாபகம் வச்சுக்கோங்க. Equivalent mass of metal oxide is equal to equivalent mass of metal plus equivalent mass of oxygen. நமக்கு equivalent mass of oxygen வந்து 8 ன்னு தெரியும். அப்ப இந்த ஃபார்முலாவை இப்படி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து क्वेश्चंस செய்யலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 1.44 gram of metal oxide on reduction gave 0.8 gram of metal. Find the equivalent mass of metal. Okay, yeah? Mass of, இப்போ வந்து mass of question 1. Okay, yeah? Metal oxide. Mass of metal oxide is equal to 1.44 gram. Okay, yeah? Metal. Mass of metal is 0.8 gram. Okay, அப்போ mass of oxygen எப்படி calculate பண்ணலாம்? 1.44 minus 0.8. Okay, which is equal to 0.64 gram. Okay, oxygen calculate பண்ணியாச்சுல. இப்போ வந்து mass, the equivalent mass of metal calculate பண்ணலாம். Okay, equivalent mass of metal is equal to mass of metal into equivalent mass of oxygen by mass of oxygen. Okay, இங்கே mass of metal என்னது 0.8 into equivalent mass of oxygen வந்து 8 by mass of oxygen வந்து 0.64. Okay, இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 வரும். ஓகேயா, அப்போ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் வந்து 10. இதுதான் ஆன்சர். ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ 4 gram of metal oxide contains 1.6 gram of oxygen. Then equivalent mass of the metal is. ஓகேயா,
முதல்ல வந்து நமக்கு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் தெரியாது. மாஸ் ஆஃப் ஆக்சிஜனை ஃபைண்ட் பண்ணிவிட்டு தென் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் கால்குலேட் பண்ணோம். இதில் வந்து நமக்கு வந்து மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்ததுனால நமக்கு வந்து மெட்டல் ஆக்சைடோட ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மெட்டலோட ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணலாம். ஓகேயா? இப்போ மாஸ் ஆஃப் மெட்டல் டிரைவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கூட பண்ணலாம். ஓகேயா? எது வேணாலும் செய்யலாம். ஓகே, பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைப்பில் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு 4 கிராம். ஓகேயா? மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு 1.6 கிராம். அப்போ மாஸ் ஆஃப் மெட்டல் என்ன? மெட்டல் வந்து 4 minus 1.6 கிராம் which is equal to 2.4 கிராம். ஓகேயா? இப்போ நம்ம மெட்டலுடைய மாஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் மெட்டல் இன்டு ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேயா? அப்போ மாஸ் ஆஃப் மெட்டல் 2.4 into equivalent mass of oxygen 8 by mass of oxygen 1.6. ஓகே, இது கால்குலேட் பண்ணிங்கன்னா 12 வரும். ஓகே, இப்போ நம்ம இந்த மெட்டலுடைய மாஸை கால்குலேட் பண்ணாமல் மெட்டல் ஆக்சைடுக்கு நம்ம ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூவில் 8 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டலுடைய ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, அந்த மெத்தட்லையும் நீங்கள் செய்யலாம். பாருங்கள், அதாவது ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் oxide is equal to mass of metal oxide into equivalent mass of oxygen by mass of oxygen. Okay, அப்போ இந்த mass of metal oxide வந்து 4 gram. Okay, into equivalent mass 8. இங்கே mass of oxygen என்ன வரும்? mass of oxygen 1.6 வரும். ஓகே, இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மெட்டல் ஆக்சைடுடைய ஈக்குவலன்ட் மாஸ் வந்துடும். ஓகேயா? இதில் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜனை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 ஆன்சர் வரும். ஓகேயா? அதை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3. If the mass of copper taken is 0.324 gram and mass of the product on heating its nitrate is 0.406 gram, அதாவது ஆக்சைடு ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஓகேயா? ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிருக்கும். அதோடைய மாஸ் வந்து இது. கால்குலேட் த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர். ஓகேயா? மாஸ் ஆஃப் காப்பர் இருக்குது, காப்பர் ஆக்சைடுடைய மாஸ் இருக்குது. அப்போ ஆக்சிஜனுடைய மாஸை டிரைவ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து காப்பருடைய ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேயா? கொஸ்டின் நம்பர் 3. ஓகேயா? மாஸ் ஆஃப் காப்பர் இஸ் 0.324 gram. Mass of copper oxide is 0.406 gram. Okay, mass of oxygen is copper oxide minus copper பண்ண போகிறோம். 0.406 minus 0.324. Okay, which is equal to 0.082 gram. இது மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் காப்பர் இன்டு ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேயா? அப்போ மாஸ் ஆஃப் காப்பர் என்ன வருது? மாஸ் ஆஃப் காப்பர் 0.324 இன்டு ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 8 by mass of oxygen 0.082. ஓகேயா? இதை கால்குலேட் பண்ணுங்கள், உங்களுக்கு 31.61 வரும் ஆன்சர். ஓகே, ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர் வந்து 31.61 வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு 1.08 gram of metal oxide on heating decomposes to give pure metal and 56 ml of oxygen at NTP. What is the equivalent mass of metal? ஓகேயா? மெட்டல் ஆக்சைடுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? on heating decomposes to give pure metal. இப்போ இது வந்து ஆக்சிஜன் அட் என்டிபி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் கால்குலேட் பண்ணோம். இப்போ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு கால்குலேட் பண்ணிடலாம். தென் நம்ம வந்து இதை
மெட்டலுக்கு கால்குலேட் பண்ணலாம் பாருங்கள். mass of equivalent mass of metal oxide is equal to mass of oxide metal oxide ஓகேயா into இது வந்து வால்யூம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே வால்யூம் போட்டுக்கலாம் ஓகேயா. ஈக்குவலண்ட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் அட் NTP in liter by oxygen heating oxygen decomposes to oxygen. Given a volume of oxygen பார்த்தீங்கன்னா volume of oxygen in லிட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம் ஓகேயா. இங்கே மாஸ் ஆஃப் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 1.08 கிராம் இன்ட்டு ஈக்குவலன்ட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 5.6 பை இங்கே வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் இன் லிட்டரில் இங்கே வந்து 6 இருக்குது 0.0 இன் லிட்டர் ml இருக்குது 0.056 ஓகேயா. ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு வந்து உங்களுக்கு 108 வரும் ஓகேயா. இப்போ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் கால்குலேட் பண்ணணும் ஓகே. ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ப்ளஸ் equivalent mass of oxygen. நமக்கு equivalent mass of oxygen is which is equal to 108 ஓகேயா. equivalent mass of oxygen தெரியும்ல, அப்போ equivalent mass of metal calculate பண்ணலாம்ல. equivalent mass of metal is equal to 108 minus 8 which is equal to 100 ஓகேயா. இதான் உங்களுடைய ஆன்சர். உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேயா. தேங்க்யூ.